இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவளோடு வந்திருக்கீங்க. உங்களை பார்ப்பதில் பெரிய சந்தோஷம். உங்களோடு தேவனுடைய மகத்துவமான பொக்கிஷமா இருக்கக்கூடிய தேவ வாக்குகளை பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயன் பெறுகின்றீர்கள் என்ற தகவலை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருப்போம், நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். காரணம், நாம் யாவரும் நேசிக்கிற ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறாருங்க. நல்ல தேவன் நம்மை வாழ வைப்பார். நன்றாயிருக்கிற தேவன் நம்மை வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி எல்லா சாத்தியங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவரையே நம்புவோம், அவரையே சார்ந்து கொள்வோம். 20வது நாள் வந்துட்டோம். இந்த டிசம்பர் மாதம் எவ்வளவு அழகா நடத்தியிருக்காருல்ல. அப்பா நல்லவருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. வேத புஸ்தகத்துல ஆபிரகாமை குறித்து நாம் அதிகமாக வாசிக்கின்றோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கை சரிதை, அந்த சரித்திரம் படிக்கவே ரொம்ப இன்பமா இருக்கும், டேஸ்டா இருக்குங்க. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஆபிரகாம் மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறார். அப்பா சொல்றாருன்னா அதை கேட்டு அப்படியே ஒபே பண்றாருங்க, கீழ்ப்படுகிறாருங்க, அப்படியே அதை செய்யறாருங்க. ரொம்ப வியப்பா இருக்குங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அப்பா உன் தேசம், உன் இனம் இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற தேசத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வராருங்க. ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் பையன் பலி செலுத்து அப்படின்னு சொன்ன உடனே கேள்வி எல்லாம் கேட்கவே இல்லைங்க ஆண்டவர் கிட்ட. அடுத்த நிமிஷமே பலி செலுத்துறதுக்கு டோட்டலா சரண்டர் பண்றாரு. அதை அப்படியே செஞ்சிடறாரு. வியப்பா இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற விஷயத்தை யூகித்து உள்வாங்கி பட்டு பட்டுன்னு செய்யற ஆபிரகாம் பாழா போலங்க. பரிபூர்ணமான இடத்துக்கு வராரு, அழகான இடத்துக்கு வராரு, அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சரித்திரம் படைக்கிறாருங்க. அவர் படைச்ச சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குகள் எல்லாம் எழுத்தின்படி ரொம்ப கடினமான விஷயம். ஒரு மனுஷன் சட்டுன்னு அந்த வார்த்தையை கேட்டு செய்வதற்கு சாத்தியமே இல்லாத விஷயம். புள்ளைய கூடன்னு சொல்றாரு. யோசித்து பாருங்க, அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஊரை விட்டு வெளியே வாங்குறாரு. பல வருஷமா ஒன்றி போயிருக்கக்கூடிய அந்த தேசம் இனத்தை விட்டு எப்படி வர்றது கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆண்டவர் சொல்ற விஷயம் கொஞ்சம் நம்மளை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா துணிஞ்சி ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா நான் அதை செஞ்சேன்னா, அவர் என்ன இந்த விஷயத்தை விட்டுடுன்னு சொன்னாருன்னா நான் அதை விட்டுட்டேனா, இந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லும் போது நான் அதை செஞ்சிட்டேனா, அது எனக்கு நன்மையாதான் இருக்கும்ன்றத புரிதலோடு ஆபிரகாம் செஞ்சதுனால பாப்பா பாப்பா மனுஷன் எவ்வளவு அழகா ஆசிர்வதிக்கப்பட்டாருங்க. இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான மகனே, அருமையான மகளே, உங்களுக்கு தெரியவ யாரும் சொல்ல வேணாம். உங்க மனசுக்கு நல்லா தெரியும். அப்பா அழகா உங்க கூட பேசுவாருங்க. நல்லா உங்களுக்கு தெரியும். அப்பா உங்களோட தெளிவா முகமுகமா அழகா ஆன்ம ரீதியாக உங்க கூட பேசுற அந்த சத்தம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. சொன்னாருன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு அறிவோடு புத்தியோடு யோசிச்சு உங்களை குழப்பிக்காம கீழ்ப்படிங்க. சில விஷயத்தை விட சொல்றாரா, விட்டுருங்க. சில விஷயத்த கொடுக்க சொல்றாரா, கொடுங்க. சில விஷயத்த செய்ய சொல்றாரா, செய்யுங்க. சில விஷயத்த செய்யாதேன்னு சொல்றாரா, செய்யாதீங்க. ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பிள்ளையே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்பா ஆழமா பேசுறாரு உங்க கூட. தயவு செய்து கீழ்ப்படிங்க.
அதை விடுறதுக்கு, அதை செய்யறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும், பயமா கூட இருக்கும், பதட்டமா இருக்கும், வேதனையா கூட இருக்கும். கவலையப்படாதீங்க, துணிஞ்சு துணிகரமா செஞ்சிருங்க. அப்பா சொல்றத தைரியமா செய்யுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு முறை ஒரு மனிதன் மலை தேசத்துக்கு கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தார். வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. ராத்திரி நேரம், ஃபுல்லா கும் இருட்டு, ஃபுல்லா இருட்டுங்க. கார்ல போயிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் மழையும் வந்துட்டு இருக்கு. நிலை தடுமாறி உயர்ந்த மலை சென்று கொண்டிருந்த மனிதர் நிலை தடுமாறி கார் ஒரு பாறையின் மேல் மோதி புரண்டு ஒரு பள்ளத்தாக்கிலே விழுந்தது. காரில் இருந்ததான இவரும் வெளியே தள்ளப்பட்டு உயரத்திலிருந்து கீழே விழ ஆரம்பித்தார். என்ன பெரிய ஆச்சரியம்! ஒரு உறுதியான வலிமையான ஒரு மர கிளைகள் அவர் கை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுமூகமான சூழல் உண்டானது. மனுஷன் இருக்குமா அந்த மரக்கிளைய பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கார். மரக்கிளைய நல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனிதர் எவ்வளவு நேரம் தான் தொங்கிட்டு இருப்பாரு? மரண பயம், இருள் நிறைந்த சூழ்நிலை, பள்ளத்தாக்கு. கதறி கூப்பிடுறாரு, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என் மேல இரக்கமா இருங்க, ஆண்டவரே என் மேல இரக்கமா இருங்கன்னு சொல்லி மரக்கிளைய பிடிச்சுக்கிட்டு கதறி கூப்பிடுறாருங்க. ஆண்டவர் உடனே அவருக்கு தரிசனமானார். இப்ப ஆண்டவர் மரக்கிளையை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனை பார்த்து கேட்கின்றார், நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டாராம். உடனே மரக்கிளையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காருலே அந்த மனுஷன் சொன்னானா, ஆண்டவரே சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னாரா, மரக்கிளையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கல, விட்டுரு. மனுஷன் பயந்துட்டானா. என்னடா அது, உயிர் பயத்துல செத்துருவோமோ என்ற நிலையில தப்பிச்சோம் பழைச்சோன்னு ஏதோ ஒரு மரக்கிளை கிடைச்சது, அதை பிடிச்சிட்டு டைட்டா பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன காப்பாத்துவாருன்னு பார்த்தா நான் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆதாரத்தை விட சொல்றாரு. எப்படி விடுறது? ஆண்டவருக்கு ஏதாச்சும் குழப்பம் அடைஞ்சிட்டாரா? அவருக்கு ஏதாச்சும் பைத்தியங்கீத்தியம் பிடிச்சிருச்சான்ற மாதிரி இந்த மனுஷன் யோசிச்சுட்டு, ஐயோ என்னாலலாம் விட முடியாதுப்பா, விட்டா நான் செத்துருவேன். உயிர் பயத்துல மரக்கிளையை விட தயக்கம் கொண்டு ஆண்டவர் மேலும் மனத்தாங்கள் கொண்டு அந்த இரவு முழுவதும் மழை சாரல் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடூரமான நேரத்துல, குளிர் நிறைந்த அந்த நேரத்துல, பயத்துல ஆண்டவர் மேலேயே மனத்தாங்களோடு இதை விட சொல்றாரு என்ற அனுதாப மனநிலையோடு விடவும் மனசு இல்லாம அதை பிடிச்சுக்கிட்டு இரவெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்காரு. பல நேரங்கள் ஆண்டவர் சில விஷயத்த செய்ய சொல்வாரு, சில விஷயத்த விட சொல்வாரு. நம்ம மனசஞ்சலிப்போட இதை போய் ஆண்டவர் விட சொல்றாரு, இதை செய்ய வேணான்னு சொல்றாரு, இதை செய்யணும்னு சொல்றாரு, இதை விட சொல்றாரு, இதை விடாதான்னு சொல்றாரு, இதை கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம விடாப்பிடியா ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டே பெயினோட நம்ம லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்போங்க. பொழுது விடிய ஆரம்பித்தது, சூரிய உதயமானது, வெளிச்சம் பிரகாசித்தது. கண்களை திறந்த அந்த மனுஷன் பார்க்கிறான், மரக்கிளையை பிடிச்சிட்டு இருந்த அந்த மனுஷன், இரவெல்லாம் போராடிட்டு இருந்த அந்த மனுஷன் கண்ணை திறந்து கீழே தரைய பார்க்கிறான். 2 அடி உயரத்துலதான் அவன் மரக்கிளையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொன்ன உடனே அந்த மிட் நைட்லயே அந்த மரக்கிளை அவன் விட்டுருந்தான்னா 2 அடி தூரம் தான், 2 அடி உயரம் தான். அழகா அவன் கீழே இறங்கியிருப்பான். சுமூகமா சேஃபான ஒரு இடத்துக்கு போய் அவன் சேர்ந்திருப்பான். இரவெல்லாம் போராடி வேதனை வலியோடு வாழாம நிம்மதியா அவன் தூங்கியிருப்பான். யோசித்து பாருங்களேன். அப்பா பொல்லாத தெய்வம் அல்ல, நல்ல தெய்வம். நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்வார், நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்வார். என்ன, அதை கேட்கறதுக்கும் அதை செய்யறதுக்கும் நமக்கு தான் மனசே இல்லாம இருக்கு. கேட்டு பாருங்க, கீழ்ப்படிந்து பாருங்க. அப்பா சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்க காது கேட்டுட்டு தான் இருக்கு. ஏதோ இந்த காது மட்டும் இல்லைங்க,
உங்க மனசின் காது, உள்ளான காது கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்பா உங்களோட பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. விட வேண்டியதை விட்டுருங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்ய வேண்டாததை செய்யாம தவிர்த்துருங்க. நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை, உங்கள் வருங்காலம் வீணாய் போகாது. நம்புங்கள், அப்பாவின் சத்தத்தை கேளுங்கள். வெற்றிகரமான எதிர்காலங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய், இனிமையான நாளாய், சுகமான நாளாய் அமைந்தருளும்படி ஆண்டவருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் நான் உங்களை மனதார வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகள் எஸ் சோனி, அது போலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? டிசம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி எல் அமுதா, இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆராதனை நம்முடைய திருச்சபையிலே உண்டு. நீங்க எந்த ஊர்ல, எந்த பகுதியில, எந்த பட்டணத்துல இருந்தாலும் கர்த்தருடைய நாளை சபை கூடி வருதுல அசட்ட பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையிலே உற்சாகமா, ஊக்கமா ஆராதனையில பங்கு கொள்ளுங்க. நம்முடைய திருச்சபையிலையும் காலை 7:30 மணிக்கு முதல் ஆராதனையும் 9:30 மணிக்கு 2ஆம் ஆராதனையும் உண்டு. தேவ பிள்ளைகளே, தவறாமல் பங்கு கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆன்லைன்லயும் நீங்க ஆராதனையில பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பங்கு கொள்ளலாம். பங்கு கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு உங்க நல்வாழ்வு சிறக்க உங்களை மனதார நான் பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன். நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த டிசம்பர் மாதம் 20 சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவாதி தேவனுடைய தேவரக கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பேசுகிற சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்பார்களாக. நீர் சொல்லுவது அனைத்தும் நன்மைக்கே என்ற புரிதலை நீர் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. எதை விட வேண்டுமோ அதை விட, எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ள, எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க, எதை செய்யாதிருக்க வேண்டுமோ அதை செய்யாதிருக்க வேண்டிய ஞான விவேகங்களை நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து, ஆபிரகாமுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாமின் நல்வாழ்வு எவ்வளவு சீராய் சிறப்பாய் இருந்ததோ அதுபோலவே உடைய பிள்ளைகளும் தங்கள் தனிப்பட்ட வாழ்வில் உடைய சொல்லுக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து அதன் மூலமாய் வரக்கூடிய வளமான வெற்றிகரமான வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி தெய்வமே உடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய உம்முடைய நேசக்கரம், பாசக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளையும், நாளைய தினம் 21 ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகளையும் மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, உடைய சிநேக நேச பிரிய பாசமான கரம் உடைய பிள்ளைகளை காத்து கரம் பிடித்து நடத்தட்டும். மகிமை கனங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.